ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படுவதன் முக்கியத்துவம் தெரியல, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் தான் நம்ம பரலோகம் போய் சேர முடியும் அப்படிங்கிற அறிவும் அவர்களுக்கு உண்டாவதில்லை. வர்றாங்க, காணிக்கை செலுத்துறாங்க, நானும் மெம்பர் தான் சொல்லிட்டு இவர்கள் உள்ளே இருந்து செய்கிற அட்டகாசம், ஜாதி சண்டையாகட்டும், எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வைத்து கொண்டு அதுல போடுகிற சண்டைகளாகட்டும், இது புறஜாதிகள் கூட இந்த மாதிரியான மோசமான நிலைமைகளை எல்லாம் பார்த்திருக்க மாட்டார்கள். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை சபைக்குள்ளே, காங்கிரிகேஷனுக்குள்ளே இவர்கள் கொண்டு வந்து எல்லா விதமான தீமையான காரியத்தையும் நடப்பிக்கிறார்கள். சரிங்க, தேவன் எப்படி அந்த ஆதி அப்போஸ்தலர்களை சொல்லி அனுப்பினாரோ அதேபடிதான் இன்றைக்கு உள்ள எல்லாரையுமே நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க காஸ்ட் எஃபெக்டிவா, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் இலவசமாய் கொடுக்கிறீர்களோ அந்த அளவிற்குத்தான் ஆத்துமாக்கள் ஈர்க்கப்படுவார்கள், அந்த அளவிற்குத்தான் ஜனங்கள் சந்திக்கப்படுவார்கள்.